வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இலங்கை அரசாங்கத்தோட அஸ்வசும திட்டம் பத்தின ஒரு முக்கியமான விஷயம். தகுதி இருந்தும் பல பேருக்கு ஏன் இன்னும் அந்த உதவி பணம் போய் சேரல? இந்த தாமதத்துக்கு பின்னால என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு ஆழமா அலசி பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருது, உதவி பெற தகுதியானவங்களை தேர்ந்தெடுக்குது, ஆனா அந்த பணம் மட்டும் அவங்க கைக்கு போய் சேர மாட்டேங்குது. அப்போ எங்க தான் பிரச்சனை நடக்குது? வாங்க இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல இந்த பிரச்சனையோட அளவு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. இது ஏதோ 1-2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க. 16,000க்கும் மேற்பட்ட தகுதியான பயனாளிகள் தங்களுக்கு வரவேண்டிய பணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இது நிஜமாவே ஒரு பெரிய எண்ணிக்கை. சரி, இப்ப நாம இந்த விஷயத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த அஸ்வசும திட்டம்னா என்ன, அப்புறம் இந்த தாமதம் ஏன் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கலாம். எளிமையா சொல்லணும்னா, அஸ்வசும திட்டங்கிறது நாட்டுல வறுமையில இருக்கிற மக்களுக்கு அரசாங்கம் செய்யற ஒரு நேரடி பண உதவி. யாருக்கெல்லாம் ரொம்ப தேவையோ அவங்களுக்கு இந்த நிதி உதவி நேரடியா கிடைக்கணுங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமே. அதனால இதுல ஏற்படுற சின்ன தாமதம் கூட ரொம்பவும் நலிவடைஞ்ச மக்களை தான் பாதிக்குது. அப்போ இந்த உதவி கிடைக்காம கஷ்டப்படுற அந்த 16,000 பேர் யாரு? அவங்க சமூகத்துல எந்த மட்டத்துல இருக்காங்க? வாங்க அடுத்ததா அதை பத்தி பார்க்கலாம். இந்த வரைபடம் நிலைமையை இன்னும் தெளிவா காட்டுது. இங்க பாருங்க, பாதிக்கப்பட்டவங்கள்ல 4,400 பேர் தீவிர வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, 4,300 பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, மீதம் இருக்கிற 8,900 பேர் ரொம்பவே பாதிக்கப்படக்கூடிய நிலையில இருக்கிறவங்க. யாருக்கு இந்த உதவி உடனடியா தேவையோ அவங்களுக்கே அது கிடைக்கலைங்கிறதா இங்க வேதனையான விஷயம். இது நாம சொல்ற புள்ளி விவரம் இல்ல. சமூக நலன்புரி சபையோட தலைவர் திரு நிமல் கொட்டவழகதர் அவர்களே இந்த தகவலை அதிகாரப்பூர்வமா உறுதி செஞ்சிருக்கிறாரு. இந்த மக்கள் இன்னும் வங்கி கணக்குகளை திறக்காததுதான் பிரச்சனைக்கு காரணம்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அப்போ உடனடி காரணம் வங்கி கணக்கு இல்லாததுதான்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. ஆனா இது எப்படி ஒரு பெரிய தடையா மாறுச்சு? உதவித்தொகை கொடுக்கறதுக்கான வழிமுறை என்ன, அதை பார்க்கலாம். இந்த வழிமுறை ரொம்ப நேரடியானது. முதல்ல தகுதியானவங்களை அரசாங்கம் தேர்ந்தெடுக்கும். ரெண்டாவதா அவங்க ஒரு வங்கி கணக்கை திறக்கணும். மூணாவதா அரசாங்கம் அந்த கணக்குல பணத்தை போடும். ஆனா இந்த 2வது படியில தான் 16,000 பேருக்கும் மேல சிக்கி நிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், பயனாளிகள் இந்த 4 அரசாங்க வங்கிகள்ல ஏதாச்சும் ஒண்ணுல தான் கணக்கு திறக்கணும். தேசிய சேமிப்பு வங்கி, மக்கள் வங்கி, இலங்கை வங்கி, அப்புறம் பிராந்திய அபிவிருத்தி வங்கி. இத்தனை வங்கிகள்ல வாய்ப்பு இருந்தும் ஏன் இவங்களால ஒரு கணக்கை திறக்க முடியல? ஒரு வங்கி கணக்கை திறக்கிறது அப்படி என்ன பெரிய விஷயமா? இது ஏன் இவ்ளோ பெரிய சிக்கலா மாறுச்சு? வாங்க இப்போ அந்த பிரச்சனையின் ஆணிவேர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த பிரச்சனை நாடு முழுக்க ஒரே மாதிரி இல்ல. குறிப்பா நுவரெலியா மாவட்டத்துல தான் ரொம்ப அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா இரத்தினபுரி மாவட்டம் இருக்கு. இதுவே நமக்கு எதையோ உணர்த்துது இல்லையா? அதிகாரிகள் இது சம்பந்தமா ஆய்வு செஞ்சப்போ இத்தனை 1000 பேரும் வங்கி கணக்க துறக்க முடியாம போனதுக்கு ஒரு மிக அடிப்படையான ஆனா பலரும் யோசிக்காத ஒரு காரணம் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஆமாங்க, இதுதான் அந்த காரணம். தேசிய அடையாள அட்டை இல்லாதது. யோசிச்சு பாருங்க, ஒரு வங்கி கணக்கு தொடங்கறதுக்கு தேவையான அடிப்படை ஆவணமே இல்லாததால அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல. இந்த அதிர்ச்சியான உண்மைய அஸ்வசும திட்டத்தோட பிரதிச்செயிட்ட பணிப்பாளர் யூசேந்திரகுமார் அவர்களும் உறுதிப்படுத்துறாரு. தேசிய அடையாள அட்டை இல்லாததுதான் இதுக்கு முதல் தடைக்கல் அப்படின்னு அவரே தெளிவா சொல்லியிருக்காரு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா தகவல்களையும் ஒன்னா தொகுத்து பார்ப்போம். ஒரு சின்ன ஆவண குறைபாடு எப்படி ஒரு மிகப்பெரிய அரசாங்க நலத்திட்டத்தையே கேள்விக்குறியாக்குதுன்னு இது நமக்கு காட்டுது. இந்த சங்கிலி தொடர பாருங்க. தேசிய அடையாள அட்டை இல்ல, அதனால வங்கி கணக்கு தடக்க முடியல, அதனால அரசாங்கத்தோட உதவி பணம் கிடைக்கல. பாத்தீங்களா ஒரு பிரச்சனை எப்படி அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குதுன்னு? கடைசியா இந்த முழு சம்பவம் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒரு நாட்டுல ஒரு தேசிய அடையாள அட்டை கூட இல்லாத அளவுக்கு விளிம்பு நிலையில இருக்கிற மக்களை அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள் எப்படி போய் சேரும்? அவங்களையும் கணக்குல எடுத்துக்கிற மாதிரி நம்மகிட்ட சரியான கட்டமைப்பு இருக்கா? இது நம்ம எல்லாரும் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.